Hi cuties, welcome back to our channel Tamil Cutegirl. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எவ்வளோ அழகாக சிம்பிளாக க்யூட்டாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிருஷ்ணாவோட 5249th பர்த்டே. ஸோ அதனால் இதை நம்ம வந்து அழகாக க்யூட்டாக நம்ம கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக அழகாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால நம்ம காலையிலே எழுந்திரிச்சிட்டோம். காலையிலே ஏஞ்சிட்டு அழகாக சமத்து பிள்ளையாக நம்ம வந்து தலைக்கெலாம் குளித்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேலை இருக்குன்னா, நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கான ஒரு சில வேலைலாம் இருக்குது. நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கிருஷ்ணாவை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு வந்து ஸ்வீட் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணிவிட்டு நம்ம கிருஷ்ணாவுக்கு பூஜை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து பூஜை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தா வீடு கூட்டுற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து வீடு ஃபுல்லாக சுத்தமாக அழகாக வந்து கூட்டி எடுத்துட்டேன். நான் எவ்வளோ குப்பை வந்திருக்கு பாருங்கள். சமத்து பிள்ளையாக எல்லாத்தையுமே நான் வந்து கூட்டி முடித்து எடுத்துட்டேன். வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வாசலையும் நல்லா வந்து சுத்தமாக பெருக்கி கழுவி நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வந்து தேய்க்கிறதுக்கு இவ்வளோ இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இப்படி பலன்னு அழகாக வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ வந்து குங்கும மஞ்சள் வைக்கணும்ல. ஸோ அதனால் அது வந்து ஒன்றா வந்து மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒன்றுத்துலேயும் வந்து குங்குமம் வச்சு எல்லாத்தையுமே நான் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிருஷ்ணாவுக்கு வந்து பூஜை பண்ணோன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ மீன்வைல் நைட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுடலாம், லேட் ஆச்சுன்னா எனக்கு பசிக்கும் இல்லை அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம், சாம்பார் வச்சிடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் வந்து பருப்பை ஊற போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆனியனை வந்து கட் பண்ணி நான் வந்து அந்த பருப்பு ஊற போட்டதுலேயே நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து டொமேட்டோவையும் நான் வந்து கட் பண்ணி அந்த பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, ஆனியன் போட்டோம்ல, அதுலேயே வந்து இந்த அரிஞ்ச டொமேட்டோவையும் எடுத்து நான் அதுலேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான், எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு. அதனால அழகாக குக்கரை மூடிட்டு விசில் அது மண்டை மேலேயே அமுக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து மஞ்சள்லாம் வைக்கணுன்னுவாங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து வாசலில் கழுவி விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் யோசிச்சுக்கலாம், ஏன்டா இவங்க குரல் ரொம்ப மோசமாக காண்டாமிருகம் குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கடந்த 1 மாத காலமாக எனக்கு ரொம்ப 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 சிவியர் கோல்டாக இருக்குது, போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அதனால என் வாய்ஸ் இப்படி கவலைக்கிடமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை மன்னித்து ஏற்றுக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோ போட ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 சாரி. பட் இதுக்கு மேலே இதை டிலே பண்ணக்கூடாது. என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கடா, இது போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்காக இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். வாய்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு ஸ்வீட்காக அவல் பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு ஆண்டி கூட கொடுத்த டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க வரேன். பட் ஆனால் வந்து ஒரு சின்ன வேலை பண்ணிட்டேன். அது என்னன்னா முந்திரி பருப்பை லேசாக அப்படியே லைட்டாக தீய விட்டுட்டேன். ஸோ அது மட்டும் என் கிருஷ்ணா என்னை ஏற்றுப்பாரு, தப்பு மன்னிச்சு ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஏலக்காய் வந்து 2-3 இடித்து போட்டுட்டேன். அந்த முந்திரி பருப்பு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால கிருஷ்ணாவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கான மொக்க ஜோக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரக்கன் வந்து ஒரு அரக்கியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோவிலோட பூட்டை வந்து திறக்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவனால் கடைசி வரைக்கும் அந்த பூட்டை திறக்கவே முடியலையாங்க. ஏன் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா அரக்கியை வச்சுட்டு எப்படிங்க திறக்க முடியும்? முழுக்கி இருந்தால் தானே திறக்க முடியும்.
அதுக்கப்புறம் என் கிருஷ்ணாவை வர வைக்கிறதுக்காக நான் வாசலில் கோலம்லாம் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி கோலம் போடலான்னு குட்டி குட்டியாக புள்ளியெல்லாம் வச்சு ஒரு கோலம் மாதிரி அழகாக என்னமோ ஒன்று போட்டு விட்டேன். என் கிருஷ்ணா அதையும் ஏற்றுப்பாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு கிருஷ்ணா பாதம் மாதிரி அழகாக நான் வச்சு என் கிருஷ்ணாவே என் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே மலர்கள் அந்த பாதத்தில் தூவி விட்ட மாதிரி நான் அழகாக பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய கிருஷ்ணா பாதம் வந்து ஒரு மலருக்கு சமமானது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதில் அழகாக பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் என்னோடய குட்டி கிருஷ்ணாவை வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன். இங்கே டெய்ல்ஸில் கிருஷ்ணா பாதம் அந்தளவுக்கு தெரியல, என்ன பண்ணுறது, பட் இருந்தாலும் கிருஷ்ணா பாதம் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் என் கிருஷ்ணாவை அழகாக வந்து சாக்லேட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி என்னோடய பாயசம் அவல் பாயசம் வச்சு படைச்சி முடிச்சுட்டேன். என் கிருஷ்ணா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணாவெல்லாம் வந்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அழகாக சிம்பிளாக க்யூட்டாக நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த கிருஷ்ணாவுக்கு அந்த குட்டி குட்டி பாதம் வச்சோம்ல, அது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவுக்கு அந்த ஸ்வீட்டு அவல் பாயாசம் நானே என் கையால் செஞ்சு என் கையால் என் கிருஷ்ணாவுக்கு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம கிருஷ்ணா வந்து நம்ம எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக வச்சுப்பாரு. அதனால உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அவ்வளோதான், நைட்டுக்கு வந்து சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய் அண்ட் see you cuties.